நம்ம குரூப் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 2022 நடந்த குரூப் ஒன் கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 11th கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி எது? அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எதை அட்டன் பண்ணணும்னா, இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண முடியும். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பணி வந்து நீங்கள் இதை தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுன்னு பார்த்தோம்னா, நேஷனல் லெவலில் சோலார் மிஷினை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. தேசிய சூரிய ஒளி பணி அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்படுகின்றது? இந்தியாவில் நிறைய பல்லுயிர் பூங்கா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அந்த OECM அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பூங்கா எதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். அதாவது ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியா மேப்பில் போட்டோம்னா இங்கே இருக்கும். ராஜஸ்தான் பக்கத்தில் இந்த ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா இருக்கும். அதுதான் இந்த OECM அறிவிக்கப்படுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. சரியாக இணைக்கப்பட்டுள்ளது 2, 3, 4. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் ஃபஸ்ட்டு ஒன்று தப்புன்னு பார்த்தோம்னா, KVKன்றது வந்து கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. அதாவது கிருஷி இதை கூட தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிருஷி விஞ்ஞான் யோத்ரா. அதாவது கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, பயிற்சி வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வேளாண் அறிவியல் மையம். இந்த வேளாண் அறிவியல் மையம் சார்பாக பயிற்சி கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பாதியிலேயே பள்ளி படிப்பை முடிச்சிடுறாங்களே அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. அடுத்து SMAEன்றது பார்த்தோம்னா, சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். NSDAன்றது வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ATMAன்றது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்கீம்ஸை வந்து நல்லா பார்த்துக்கிறணும். ஸ்கீம்ஸை பார்க்கும்போது நம்ம அதோட டெஃபினிஷன் படிப்போமா, அப்போ வந்து தமிழ் டெஃபினிஷன் படிச்சுக்காதீங்க, இங்கிலீஷில் உள்ள டெஃபினிஷனையே நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன கொஸ்டின்னு? இது வந்து நமக்கு ஜாகிரஃபியிலேருந்து கேட்குறாங்க. ஜாகிரஃபி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டும் ஜாயின் பண்ண ஒரு கொஸ்டின் தான் இதில். அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் இடங்கள்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது. அப்போ 2022 ராம்சார் இடங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட மொத்தம் எத்தனை ராம்சார் இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 75 ராம்சார் இடங்கள் இருக்கான். அடுத்தது பாருங்கள். BM கதிசக்தியை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது BM கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறைன்னு சொல்கிறாங்க. இது எதில் கவனம் செலுத்தும்னு பார்த்தோம்னா, பன்முக இணைவு. BM கதிசக்தி எதில் கவனம் செலுத்தும்னு பார்த்தோம்னா, இந்த பன்முக இணைவுன்னு சொல்கிறாங்களே அந்த பன்முக இணைவில் தான் இந்த BM கதிசக்தி வந்து கவனம் செலுத்தும். இந்த BM கதிசக்தி வந்து 2021 வந்து லான்ச் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ வந்து அடிக்கடி வந்து TNPSCயில் கேட்பாங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன குறிக்கோளோட இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மகளை காப்பாற்றுங்கள், மகளுக்கு கல்வியறிவு கொடுங்கள், இந்த மாதிரியான நோக்கத்தோடு தான் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து எது அதோட நோக்கம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தை வந்து தடை செய்யணும். எந்த பாலின அடிப்படையிலான இவங்க இவங்களோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளுடைய வாழ்வு மற்றும் பாதுகாப்பை வந்து கண்டிப்பாக உறுதி செய்யணும்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் பங்கேற்பனை வந்து உறுதி செய்யணும். கண்டிப்பாக இது 3 வேணும். நிரந்தர வைப்பு தொகை ஏற்படுத்துவாங்களா அவங்களோட பேரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து பண்ண மாட்டாங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோவில் அந்த மாதிரியான ஸ்கீம் வந்து எதுவுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையில் முன்னுரிமை படிநிலையை பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. ரெண்டாவது யாருன்னு பார்த்தோம்னா, மக்களவையுடைய துணைத் தலைவர். என்னது மக்களவையுடைய துணைத் தலைவர் ஃபஸ்ட்டு வருவாங்களா? இவங்க 2 பேரும் அடுத்த இவங்க வருவாங்க அந்த மாதிரி என்ன நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. மக்களவையுடைய துணைத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் செகண்டு ஹையஸ்ட்டு போஸ்டிங்கில் வந்து இருப்பாங்க, இந்த மக்களவையுடைய துணைத் தலைவர். ஆனால் இப்போ 2019 2024 வரைக்கும் அந்த போஸ்ட்டே வந்து கிடையாதான்.
17வது மக்களவையில் ஓம் பிர்லா மட்டும்தான் மக்களவையோடைய தலைவராக இருக்காங்க. அந்த போஸ்ட்டே வந்து கிடையவே கிடையாது இப்போது. முன்னாடி இருந்துச்சு 2019க்கு முன்னாடி. அப்போ மக்களவையுடைய துணைத் தலைவர் தான் செகண்ட் போஸ்ட்டில் வருவாங்க. தேர்டு போஸ்ட்டு பார்த்தோம்னா மத்திய அமைச்சரவையோடைய செயலர்னு சொல்கிறாங்களே, இந்த மத்திய அமைச்சருடைய செயலர் வந்து தேர்டு போஸ்ட்டு. ஃபோர்த்து பார்த்தோம்னா இராணுவ அதிகாரி வந்து வருவாங்க. இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டமாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா இந்த சர்வதேச சூரிய கூட்டணி, அதாவது ISCன்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் சோலார் எனர்ஜி ஏலியன்ஸு. ஒலிம்பிக் போட்டியில் வந்து பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்கிறாங்க. ஒலிம்பிக் போட்டியில் வந்திருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நம்ம வந்து காலை வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு யான்னு பார்த்தோம்னா இந்த கர்ணம் மல்லேஸ்வரி தான். கர்ணம் மல்லேஸ்வரி எதில் வந்திருப்பாங்க பார்த்தோம்னா பளுதூக்கும் போட்டியில் 2000 வந்து பதக்கம் வந்து வென்றிருப்பாங்க. செகண்ட் ஒன் யான்னு பார்த்தோம்னா சைனா நோவால். இவங்க வந்து ஒரு பேட்மிண்டன். அவங்க 2012 வந்து ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வாங்கியிருப்பாங்க. மூணாவது யான்னு பார்த்தோம்னா சாக்சி மாலிக். அவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை. அவங்க 2022 வாங்கியிருப்பாங்க. அடுத்து லவ்லினா பார்த்தோம்னா அவங்க வந்து பாக்ஸரு 2022 வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பால்மர் குறியீடு. கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. பால்மர் குறியீடுனால எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா பால்மர் குறியீடு வறட்சியோடு தொடர்புடையது. அதாவது பிடிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்களே, பால்மர் டிராஃப்ட் செவிரிட்டி இண்டெக்ஸு. பால்மர் டிராஃப்ட் செவிரிட்டி இண்டெக்ஸு. இது வந்து அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா -10லேருந்து +10 வரைக்கும் இருக்குமா அதோட ரேஞ்சு.